ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிரிட்டிக் குபேர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் கொட்டுக்காளி. இது ஒரு ட்ராமா ஃபிலிம் டைரக்டட் பை பிஎஸ் வினோத்ராஜ். கொட்டுக்காளி இது அடமன்கள்னு போட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப அடம் பிடிக்கிற பிடிவாதம் பிடிக்கிற பெண்ணுன்னு அர்த்தம். மதுரை பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் கதை நடக்கிற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. சூரி ஹீரோவாக லீடாக பண்ணியிருக்காரு. மலையாள நடிகையான ஆனா பென் ஹீரோயினாக தமிழில் அறிமுகமாகறாங்க. சின்ன வயசுலேருந்து சூரிக்கு தான் ஆனா பென்னு சொல்லி வளர்த்துட்டு வராங்க. கதையின் நாயகியான ஆனா பெனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு தன்னோட சொந்த பந்தத்தோட போறாரு முறைமாகனான சூரி. அவரோட நண்பரோட சேர்ந்து பைக்ல போறாரு. ஆனா பென் மற்றும் சொந்த பந்தாலாம் சில பேர் ஷேர் ஆட்டோவில் போறாங்க. இவங்க போறப்போ வயலில் நடக்கிற சம்பவங்கள், அந்த பயணம் எப்படிப்பட்ட பயணம், எதை நோக்கி அந்த பயணம் போகுது, இறுதியாக ஆனா பெனுக்கு பேய் ஓட்டினாங்களா இல்லையா, நிஜமாவே அவங்களுக்கு பேய் வச்சிருந்ததா இல்லையா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததா இல்லையா, அதுதான் படத்தோட மொத்த கதையுமே. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சக்திகளோட ஃப்ரேம்ஸ் விஷுவல்ஸ்லாம் பிரமாதமாக இருக்குது. சிங்கிள் லென்த் ஷாட் நிறைய வச்சுருக்காங்க. பார்க்க செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது. ஒரு பொண்ணை ப்ராப்பர்ட்டியாக பார்க்குற மைண்ட் செட்டு, மூட நம்பிக்கைன்னு பல விஷயங்களை நமக்கு இந்த பயணம் மூலமாக ஆடியன்ஸ் கன்வே பண்ணியிருக்காரு இயக்குனர். சாமியாரோட ட்ரீட்மெண்ட், அதில் இருக்கிற காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூரிய அடுத்த லெவலுக்கு போயிருக்காரு. ஒன்று கடிக்கிற சீன்ஸ், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸில் வர சீனில் வேறு லெவலில் பண்ணிட்டாரு. ஆனா பெனுக்கு வசனம் பெருசாக இல்லை. அவங்க எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் மூலமாகவே நிறைய விஷயம் கன்வே பண்ணியிருக்காங்க. சொந்தக்காரங்களாக வர எல்லாருமே சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. இந்த படம் கொஞ்சம் ஃப்ளோ பேஸில் தான் போகுது. ஆர்ட் மூவி தான் அந்த படம். கமர்ஷியல் படம் பார்க்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கிறது வாய்ப்புகள் கம்மி தான். அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். மியூசிக் டைரக்டர் கிடையாது இந்த படத்துக்கு. லைட் சவுண்ட்ஸை வச்சு கேப்சர் பண்ணி கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி வர சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஃபெமினிசம் பற்றி சில இடத்துல அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் சில தேவையில்லாத ஷாட்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு பதில் வேறு எதனா க்ரியேட்டிவாக எதனா பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு சிம்பிளான கதையை இவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் எக்ஸ்ட்ரார்டினரியாக ப்ராமிசிங்காக இருக்குது. சண்டை காட்சிகளோ, ரொமான்டிக் சீன், குத்து சாங் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. இது என்டர்டெயின்மெண்ட் படம் கிடையாது. இந்த படம் ஒரு பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பாடம். முழுக்க முழுக்க ஒரு அவார்ட் கேட்டகரி படம் இந்த கொட்டுக்காளி. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங், கிரிட்டிக் குபேர் ரேட்டிங் 3 out of 5.